கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 48 வசனம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவரை கூப்பிட்டு நம்முடைய விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நியமித்திருக்கிறார். அதை அவர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷ ரூபமாக இருந்த நாட்களில் ஒரு நாள் அவரும் அவருடைய சீஷர்களும் எரிகோவிலிருந்து புறப்படுகிற போது திமேவின் மகனாகிய பர்திமே என்ற ஒரு குருடன் வழியிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், இயேசு வாரார், நஸ்ரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவன் இயேசுவை பார்க்க முடியாது. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் அங்கே கூப்பிட்டு கொண்டே சத்தம் போட்டுக்கொண்டே இருந்திருக்கிறான். ஆனால் இயேசு வருகிற வரைக்கும் அங்கே கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். அவன் இப்படி சத்தம் போடுகிறதை பார்த்து அநேகம் பேர் அவனை அதட்டினார்கள், நீ பேசாமல் இரு என்று. ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. இது முன்னிலும் அதிகமாய் கூப்பிட வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவனுக்கு இருந்த நம்பிக்கை விசுவாசத்தையும், இயேசு கிறிஸ்து அவன் கேட்கிறதை தருவார் என்ற, சுகப்படுத்துவார் என்ற ஆழமான நம்பிக்கை உடையவனாய் காணப்பட்டான். ஆகவே தான் அநேகம் பேர் வந்து அதட்டின பிறகும் அதை கூப்பிடுகிறதை நிறுத்தாமல் திரும்பவும் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அப்பொழுது இயேசு நிற்கிறார். இவனுடைய கூப்பிடுதலை பார்த்து இயேசு நிற்கிறார். அவனை அழைத்து வர சொன்னார். அப்பொழுது அவர்கள் அந்த குருடனை பார்த்து, பயப்படாதே, திடன்கொள், எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார்கள். உடனே அவன் சந்தோஷத்திலே தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு, சட்டையெல்லாம் கழட்டி எறிந்திட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அப்பொழுது அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய்? அதாவது அவன் கேட்டுக்கொண்டிருந்தது பிச்சைதான் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் இயேசுவிடத்திலே வந்தபோது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் இயேசுவை கூப்பிடாமல் இருக்கிறதற்கு தடைகள் வரும். அவைகள் எந்த தடையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்மிடத்திலே காணப்படுகிற சோர்வாக இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் மூலமாக வருகிற தடையாக இருக்கலாம். எந்த தடையாக இருந்தாலும் நாம் அவைகளை மேற்கொண்டு முன்னிலும் அதிகமாய் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தரே நிற்பார், வந்து என்ன வேண்டும் என்று கேட்பார். அப்பொழுது நம்முடைய தேவைகளை சொல்லும் பொழுது அவர் நமக்கு உடனே அதை நமக்கு செய்வார். ஏனென்றால் அவர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிற தேவன். இந்த பர்திமேவை போல தடைகளை ஜெயித்து விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரை சோர்ந்து போகாமல் தடைகளை ஜெயித்து விசுவாசத்தோடு கூப்பிட வேண்டும் என்று இந்த பர்திமை குருடன் மூலமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாருங்க, ஜெப கிருபைகளை தாருங்க. அதிகமாக ஜெபித்து தேவனிடத்திலிருந்து கேட்டு ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் பெற்று உமக்கென்று சாட்சிகளாய் வாழ கிருபை தருவீராக.
நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.